எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு முருங்கைக்கீரையை வச்சு ஒரு சட்னி வைக்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறது என்னன்றதை பார்ப்போம். பாருங்கள், அடுப்பில் ஒரு சட்டி வச்சுருக்கேன். அதில் ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். எண்ணெய் காயட்டும். அடுப்பை கொஞ்சம் கூடவே வச்சுக்கிட்டு ஒரு பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூனு கடலைப்பருப்பு, பாருங்கள் எண்ணெய் ஊற்றின காஞ்சிருச்சு. இதில் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பை அதில் போட்டுக்கிடுவோம். இதோங்க 5-6 பல் பூண்டு, வெள்ளைப்பூடு நச்சு வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கிடுவோம், வதக்கிக்கிடுவோம் லேசாக. அடுப்பை குறைச்சி வச்சுக்கிட்டு நம்ம உரப்பு காரத்துக்கு தேவை ஒரு 5-6 வரமிளகா எடுத்து வச்சுருக்கேன், அதுலேயும் இதில் போட்டு வறுத்துடணும். இதில் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு இந்த ஜீரகம், அதையும் அதில் போட்டுறணும். எல்லாம் லேசாக நல்லா வறுபட்ட உடனே நாங்கள் இந்த சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன், அந்த வெங்காயத்தையும் இதில் போட்டு வதக்கிக்கிறோம். இது நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம அதில் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டு தேங்காய் சில்லு ஒரு கொஞ்சோண்டு தேங்காய், அதையும் அதில் வதக்கிக்கிறோம் லேசாக. இது வதங்கிடனே தக்காளி பழம் ஒரு பழத்தை புதுசாக கட் பண்ணியிருக்கு, அதையும் அதில் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இதை தனியாக ஆற வச்சுக்கிடுவோம். அது நல்லா எல்லாமே நல்லா வதங்கி ஒரு சூப்பரான ஒரு மணம் வருது, அதில் ஆற வச்சுக்கிருப்போம். இப்போ இதே சட்டியில் நம்ம எடுத்து வச்ச முருங்கைக்கீரை, எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாது, முருங்கைக்கீரையை போட்டு அந்த நிறம் ஆடுற அளவுக்கு லேசாக ஒரு வதக்கிக்கிறோம். அதில் இருக்க அந்த தண்ணி சத்துலேயே நல்லா வதங்கட்டும். சூப்பராக கீரை வதங்கிருச்சு. ரொம்பவும் வதக்கக்கூடாது, கசந்து போயிடும். அதைத்தான் நான் ஆறட்டும்னு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டுமே நல்லா ஆறவும். அப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி லேசாக குறைப்பாக ஓட விட்டுக்கிறணும். அப்புறம்தான் நம்ம வதக்கி வச்சுருக்க முருங்கைக்கீரை இதில் போட்டு நல்லா கொஞ்சம் நைஸ் பேஸ்ட் மாதிரி அடிச்சுக்கிடுவோம். பாருங்கள், ஒரு சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். நம்ம அதை தாளிச்சுத்தான் ஊற்ற போகிறோம். பாருங்கள், கொஞ்சோன்னு ஒரு ஸ்பூனுக்கு இதில் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு பாருங்க. இதில் ஒரு கடுகு உளுந்தம் பருப்பு ஒரு ஸ்பூனுக்கு போட்டு நல்லா வெடிக்கவுமே அதில் நான் இந்த ஒரு கொத்து கருவேப்பிலையை பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அதோடு சேர்த்துக்கிடுவோம். கருவேப்பிலை பொரிஞ்சோடனே கொஞ்சோன்னு பெருங்காயத்தூள் கொஞ்சோன்னு போட்டு நல்லா அது எல்லாம் வதங்கின உடனேயே நம்ம சட்னியில் அவன் ஆட்டி வச்சுருக்க சட்னியில் ஊற்றிட வேண்டியதே. அவ்வளோதான், சூப்பரான முருங்கைக்கீரை சட்னி ரெடி ஆயிடுச்சு. நம்ம போட்ட உரப்பு பத்தலைண்டா நம்ம வரமிளகா பொடி போட்டு இதில் வறுத்து அந்த சட்னியோட நம்ம சேர்த்துக்கலாம். இது நாங்கள் போட்டிருக்க மிளகாயே காரம் போதும், அதனால தான் வரமிளகாத்தூள் போடலை. சூப்பரான முருங்கைக்கீரை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சாப்பாட்டுக்கும் வச்சுக்கலாம், எல்லாம் தோசை இட்லிக்கும் சாப்பிட்டுக்கலாம். இந்த வருங்க, இது நான் தூள் உப்பு நைஸ் உப்பு எடுத்துருக்கேன், அது ஒரு ஸ்பூனுக்கு போட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்துருவோம். பாருங்கள், சூப்பரான முருங்கைக்கீரை சட்னி ரெடி ஆயிடுச்சு. சின்ன பிள்ளைகளாம் விரும்பி கீரையெல்லாம் வதக்கி கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி சட்னி வச்சு சாப்பாட்டுலேயும் சரி இட்லி தோசையிலையும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இந்த மாதிரி வச்சு கொடுத்தோம்னா நீங்களும் இந்த மாதிரி முருங்கைக்கீரை கிடைச்சா, கொழுந்து கீரை எல்லாத்தையும் நல்லா இருக்கும். நம்ம முத்துன கீரைனா கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும். கிடைச்சா இப்படி சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.